கேசவனே வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து சேயிழையர் சென்றிரைஜி திங்கள் திருமுகத்து சேயிழையர் சென்றிரைஜி அங்க பறி கொண்ட வாடை பணி புதுவை அங்க பறி கொண்ட சங்க தமிழ் மாலை சங்க தமிழ் மாலை கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை அட்டத்தினான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை பைங்கமல தந்தரியல் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாயே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பதி சுரைபார் இரண்டு மாவரை தோல் இங்கு இப்பதி சுரைபார் இரண்டு மாவரை தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலா செங்கல் திருமுகத்து செல்வ வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தந்திரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசு உரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் எம்பாவாய். உயர்ந்த பிரபந்தம், உயர்ந்த பக்தி, உயர்ந்த மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியை பற்றாசாக கொண்டு தான் கண்ணன் மீது வைத்திருந்த காதலையும் அவாவையும் சிங்காரத்தையும் வழியாக கொண்டு தன் தந்தையாராயிருக்கக்கூடிய விட்டுச்சித்தர் கற்றுக் கொடுத்த நல் பண்பை தன் ஆதாரமாக கொண்டு ஆண்டாள் இந்த பூ உலகுக்கு பெருமை சேர்த்தாள் திருப்பாவை என்னும் பிரபந்தம் பாடி. அந்த திருப்பாவை பாசுரங்கள் 30. நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் அவள் 30 நாட்கள் நோம்பிருந்து தனியாக இருக்கக்கூடாது, தோழிகளோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து அத்துணை பாசுரங்களையும் நமக்காக கொடுத்தாள். 29 பாசுரங்களை தான் ஒரு இடைப்பெண்ணாக இருந்து பாவித்து நோன்புக்கான விதிமுறைகளை சொல்லி பாகவதோத்தம ஸ்திரீகளுக்கு ஏற்பட்ட ததியாராதன கிரமத்தை
பாகவதோத்தமர்களுக்கு உண்டான பெருமையைச் சொல்லி, நந்தகோபாலன், தேவகி, பலராமன், நப்பின்னையின் பெருமையைச் சொல்லி, இறுதியாக கண்ணனுடைய பெருமையைச் சொல்லி கண்ணனை பார்த்தாள். பார்த்தவளவில் அவனை பார்த்து அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களை வர்ணித்து பறையை பிரார்த்தித்து தலை கட்டினாள். இந்த திருப்பாவை பிரபந்தத்தை பாடிக் கொடுத்த ஆண்டாள் தன்னிலையை ஆண்டாள் என்கின்ற கோதாதேவி என்கின்ற நிலையை அடைந்து, இந்த பிரபந்தத்துக்குண்டான பெருமை என்ன, பாடியவருக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற பலஸ்ருதியாக சொல்லுவதுதான் 30ஆம் பாசுரம். பல பல அலைகளோடு கூடியதுதான் கடல், வங்க கடல், அலைகளோடு கூடிய கடல். அந்த க்ஷீராப்தியை வங்கக் கடல் கடைந்த, அதை கடைந்தெடுத்த மாதவனை, கேசவனை. மாதவன் என்று சொன்னால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மணாளனாய் இருக்கக்கூடிய பெம்மான். அவன் கூர்மாவதாரம் எடுத்தாலோ அஜிதாவதாரம் எடுத்தாலோ எந்த அவதாரம் எடுத்தாலும் பிராட்டியை பிரிந்திருப்பது கிடையாது. அதனால பிராட்டியோடு கூடிய பெருமான். அதனால லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா சர்வ சித்தாந்தே வேதாந்தே அபிச்ச கீயத்தே. அத்தனை சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா, ரிஷிகேஷன் லக்ஷ்மியோடு கூடியிருப்பர். மாதவனை, வங்க கடல் கடைந்த பார்க்கடலை, அலைகளோடு கூடிய பார்க்கடலை கடைந்த மாதவனை, மகாலட்சுமி சம்பந்தம் படைத்த மாதவனை, கேசவனை, சிவபெருமானையும் பிரம்மாவையும் தன் சரீரமாக கொண்ட கேசவன். கஹாயிதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம்னு இருக்கக்கூடிய கேசவன், மாதவனை, கேசவனை. அப்பேற்பட்ட பெருமாளை யார் பாடியிருக்கா? திங்கள் திருமுகத்து சே இழையார். நற்ஆபரணங்களை தரித்து அழகிய முழு நிலாவை ஒத்திருக்கக்கூடிய திருமுக மண்டலங்களை படைத்த இந்த ஆய்ப்பெண்கள். அதனால இந்த பெண்கள் பாகவதோத்தம ஸ்திரீகள் பாடியிருக்கா. அதனால திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்று இறைஞ்சி, இருக்கிற இடத்துல பாடல, கண்ணனுடைய திருமாளிகைக்கு போய் பாடியிருக்கா. சென்று இறைஞ்சி அவனை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியில். இது அத்தனையும் பாடியிருக்கிறது யாரு? அதனால ஆற்றை அணி புதுவை, இப்பேற்பட்ட பறந்து விரிந்திருக்கக்கூடிய பூமண்டலத்துக்கு திலகமாயிருக்கக்கூடிய புதுவை, ஸ்ரீவில்லிபுத்தூர் புதுவை, அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியில், குளிர்ச்சியான ஜலத்தோடு சம்பந்தம் படைத்த நீள நாளங்களோடு கூடிய தாமரைகளோடு கூடிய தடாகங்கள் சம்பந்தம் படைத்த அந்த புஷ்பங்களால் அர்ச்சிக்கக்கூடிய புஷ்ப கைங்கரியம் செய்து நல்ல ஞானம் படைத்த தந்தெரியில் பட்டர்பிரான். அப்பேற்பட்ட பட்டர்பிரானான விஷ்ணு சித்தர், எவருடைய சித்தத்தில் விஷ்ணு இருக்கின்றாரோ, எந்த விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இருக்கின்றாரோ விஷ்ணு சித்தர். அதனால விட்டு சித்தர் இந்த இடத்த சொல்றார். ரொம்ப அழகா ஆண்டாள், பைங்கமல தந்தெரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன, அவர் வளர்த்த கோதை நான், எனக்கும் உனக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை கிருஷ்ணா, உன்னை ஆசிரியித்தார் அல்லவா விஷ்ணு சித்தர், அவர் வளர்த்த பெண்ணான். எங்க அப்பாவோட பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன பெருமை. அதனால விட்டு சித்தர் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை, நாங்கள் விரும்பி தொழக்கூடிய தமிழ் என்னும் மொழி சங்கம், கூட்டம் கூட்டமாக இருக்குன்னு சொல்லலாம், இனிமையா இருக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இனிமையான சொற்களோடு அமுதமாய் படைக்கக்கூடிய அமுது விருந்தாயிருக்கக்கூடிய தமிழ் மொழி. அதனால சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே. இந்த 30 பாசுரங்களையும் தப்பாமல் உரைப்பவர் யாரெல்லாம் இருக்காளோ, அதனால 30ம் தப்பாமே. இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள். அவளுக்கு யாருடைய அனுகிரகம் கிட்டும்? யாரெல்லாம் இந்த பாசுரங்கள் சொல்றாரோ, ஈர் 2 மால்வரைத்தோள், 4 திருக்கைகளோடு கூடிய பெம்மான். ஈரிரண்டு மால், திருமாலாயிருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணனான கேசவனாய், மாதவனாய், பத்மநாபனாய், தாமோதரனாய், திருவிக்கிரமனாய், இத்தனையுமா இருக்கான் பாருங்க. ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால். அப்பேற்பட்ட திவ்ய சௌகுமாரியமான திருவடியோடு திரு உடம்போடு கூடியவன், திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடியவன். அப்பேற்பட்ட பெருமாளுடைய கருணை அது எங்கேருந்து சுரக்கும்? பெருமாளுடைய நேத்திரங்கள், தாமரையை ஒத்திருக்கக்கூடிய நேத்திரங்களிலிருந்து சுரக்கக்கூடிய கருணைக்கு பாத்திரமாவார்கள். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. அர்த்தம் இப்படி கூட வச்சுக்கலாமே, நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த நிலையில பாடினாலும் ஆண்டாளுடைய அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணுவர்.
எப்படி இருக்கு பாருங்க. அதனால அவள் பாடி கொடுத்த வரிகளை பாடினால் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். நடுநடுவில் கொஞ்சம் இந்த கஷ்டங்கள்லாம் வரா மாதிரி இருக்கா. ஏன்னா இது இப்படி வந்துடுத்தே, எபிடமிக் வந்துடுத்தே, இப்படி இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாளே, நம்ம கஷ்டம் இப்போ எனக்கும் வந்திருக்கு கோவிட், அதனால நிறைய பேருக்கு வந்திருக்கு, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட இதெல்லாம் இருந்தாலும் உலகம்ங்கிறது ஒரு சக்கரம் சுவாமி. இப்படி கொஞ்சம் எல்லாரும் மேலே போத்தோன்னா கொஞ்சம் கீழே போவோம். கீழே போகும்போது ஒரு ஹோப் இருக்கணும், மேலே இருக்க போகிறோமேன்னு. ஒரு எப்போவுமே வி ஷுட் லுக் இன் டு த ஃபியூச்சர் வித் லாட் ஆஃப் ஹோப். மேலே சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பயம் இருக்கணும், எப்போ வேணாலும் கீழே போவோம், ஜாகிரதையாக இருக்கணும்னு. செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புறுவர். அப்பேற்பட்டவர்கள் எவ்விடத்தில் இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த விதமான வர்ணத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பெருமாள் பொது. அவர் வித்தியாசம் பார்க்கறது கிடையாது. என் மதத்தில் உனக்கு சௌக்கியம், என் மதத்தில் இல்லையோன்னோ உன்னை ஒரு வழி பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டா பகவத் லட்சணமே இல்லை. நீ என் மதத்துல இல்லையோ, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் உனக்கு அனுகிரகம் செய்வேன். ஏனெனில் தாயும் தந்தையும் லோகத்துக்கு ஒண்ணுதான். மாதாதேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமி. அப்பேற்பட்ட பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவர். அதனால செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் என்று பாடினாள். அப்பேற்பட்ட யோகக்ஷேமம் வகாமியகம் என்கின்ற கிருஷ்ணருடைய வாக்கியத்தையும் தியானித்து இந்த உலகோர்கள் சுகம் பெற வேண்டும், பகவத் பக்தியில் ஈடுபட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு தலை கட்டுகின்றோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமஸ்காரம். 30ஆம் பாசுரத்தில் தான் ஒரு சாதாரண பெண், பெரியாழ்வார் வளர்த்த ஆண்டாள் என்னும் பெண்ணாக பலனை சொல்லுகின்றாள். வங்கம், அலைகளுடன் கூடிய, அலைகள் நிறைய இருக்கக்கூடிய கடல், ஆழியை கடைந்தவனான, அந்த கடலை கடைந்தாரோன்னு பகவான் மாதவனாய், மானு சொல்லக்கூடிய கூடிய, மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய மாவோடு கூடிய எம்பெருமான் மாதவனும், பிரம்மனையும் சிவனையும் படைத்தவனுமான கண்ணன். கஹாயிதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் என்று பிரம்மாவையும் சிவனையும் தன் சரீரமாக கொண்டு மகாலட்சுமியின் நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மாதவனாய் கேசவனாய் கடைந்தாரன்னோ. திங்கள், சந்திரனுடைய, முதல்ல ஆரம்பிச்சது என்ன, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார், பூர்ணோதயத்துல ஆரம்பிச்சிருக்கா. அதனால இந்த இடத்துல சொல்றா, திங்கள் சந்திரனுடைய திரு அழகை பெற்ற, முகத்து முகங்களை உடையவரும், சேயிழையார் அழகிய ஆபரணங்களையும் பெற்றவர்களுமான இடைப்பெண்கள். முதல்ல நோன்பு இருக்கிறதுக்காக அனுஷ்டானங்கள் கிரிசைகள் கேட்டா, இப்ப நிறைய ஆபரணங்கள் பெற்றுள்ளவர்கள், சம்பத்தோடு கூடியவர்கள். அங்கு அந்த திருவாய்ப்பாடியிலே சென்று இறைஞ்சி கிட்டி வணங்கி அப்பறை, அப்படிப்பட்ட நோன்புக்கு வேண்டிய பறை, பறை பறை நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி ஆரம்பிச்சவள் 30ஆம் பாசுரத்திலும் பறை, அப்பறை, அந்த பறையை கொண்டு ஆற்றை பெற்ற வகையை பற்றி அணிப்புதுவை, இத பத்தி எல்லாம் இவ பிரார்த்தித்தா, நோன்பு இருந்தா, பெருமாளை வணங்கினா, வர்ணிச்சா, அனுபவிச்சா, கிடைச்சதுங்கிறத யார் சொன்னா அணிப்புதுவை, பூமிக்கு அலங்காரமாயிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அந்த ஊரில் வசிப்பவரும். இந்த பூமண்டலத்துக்கே ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஊரில் வசிக்கும் பைங்கமலம், பசுமையான தாமரைகளால் தன் தெரியில் செய்யப்பட்ட குளிர்ந்த மாலையை உடையவருமான, நல்ல நல்ல உயர்ந்த தாமரை மாலை, உயர்ந்த புஷ்ப மாலை, அதை தரித்தவருமான, செய்யப்பட்ட குளிர்ந்த மாலை உடையவருமான பட்டர்பிரான், பெருமாளுக்கு புஷ்பங்களை ஒரு நந்தவனத்தில் அமைத்து புஷ்பங்களை பறித்து மாலையிட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்ப கைங்கரியத்தை செய்யக்கூடிய பட்டர்பிரான், ஸ்ரீ பட்டநாதன் என்னும் சொல்லப்பட்ட பெரியாழ்வாரை சேர்ந்தவனான கோதை ஆண்டாளால் சொல்ல பெற்ற சங்கம், கூட்டம் கூட்டமாக விரும்பத்தக்கதான தமிழ் மாலை, தமிழ் பாஷையிலே கோர்க்கப்பட்ட பாசுரங்களால் ஆன 30 மாலைகளும், அப்பேற்பட்ட 30 பாசுரத்தால் சேர்ந்த மாலைகளும் தப்பாமே. யாரெல்லாம் இத ஒத்தரும் அர்த்தத்தை விடாமல் அர்த்தத்தை பாவித்துக் கொண்டு சொல்லுவார்களோ, எவ்வகையிலும் தவறுதல் இல்லாமல், எந்த ஒரு விதத்திலையும் தப்பு இருக்க கூட சொல்லுவாளோ, பயப்பட வேண்டாம். தப்புங்கிறத அடியேனோ நிறைய பண்ணியிருக்கேன் இப்ப வரிசையில. அப்படின்னா என்னத்த ஆன வரைக்கும் செய்யாமல் தப்பாமே. இங்கு இந்த இடத்தில் இப்பரிசு இவ்வகையில் உரைப்பவர்கள் மால்வரை, பெரிய மலை போன்ற பெருமாளுடைய அந்த
தோள் புஜபலாக்கிரமத்தை வர்ணிக்கிறார். அதனால மால்வரை 2 தோள் 4 தோள்களை உடைய எம்பெருமான். சங்க சக்கர கதாபாணி இல்லையா, 4 கைகள். செங்கண் அவனுடைய திருக்கண்கள்ல தானே அருள் சொரிய வேண்டும். செங்கண் சிவந்த திருக்கண்களை பெற்ற திருமுகத்து அழகிய முகத்தை பெற்ற. கண் எங்க இருக்கு? முகத்துல இருக்கு. முகம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. திருமுகத்து உடையவனும் செல்வ ஐஸ்வர்யம் நிறைந்தவருமான ஸ்ரீயப்பதியான நாராயணன் சாதாரணமா பார்ப்பார், ஐஸ்வர்யம் நிறைந்தவராக இருப்பார். திருமாலால் பிராட்டியிடம் மோகம் கொண்ட எம்பெருமானாலே எங்கும் எல்லா இடங்களிலும் திருவருள் மேன்மை பொருந்திய திருமாலால் தயை பெற்று இன்புருவர். மகாலட்சுமியின் அனுகிரகத்துக்கு பாத்திரபூதராவர். யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணனை பாடுறேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியில கொண்டு முடிக்கிறார்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெருமாளுடைய அபிப்பிராயத்தோடு வரும். பெருமாள் ஒருத்தரை அனுகிரகிக்கணும்னா மகாலட்சுமியினுடைய அனுமதி தேவை. இருவரும் வியாசஜ்ய விருத்தின்னு சொல்லுவா. இந்த மாதிரி 2 பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேஷம். 2 பேரும் ஒரே மித்த கருத்தோடு, ஒருமித்த கருத்து ஒருமித்த குரலோடு தான் அனுகிரகிப்பார்கள். இது தேசிகனுக்கு எங்கனே பொருந்தும். மாதவன்னா மாதவத்தோன் மாதவன் சொல்லலாம் இல்லையா. மகாலட்சுமி அனுகிரகம் பெற்று மாதவத்தோனாயிருந்த தேசிகன் அப்படின்னா திருவகீந்திரபுரத்தில் பல தவங்களை செய்து சமிருத்தி பெற்றவர். கேசவ சோமயாஜி அந்த குலத்தில் வந்தவர்னு வச்சுக்கலாம். அதனால அப்பேற்பட்ட சுவாமி. பட்டர் பிரான் கோதை ஸ்ரீமத்பியாம் சியாதசாவித் அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன இத்யனேன சஹனிஷிததியா வெங்கடேஷேன கிருப்தஹா சேவ்யோசௌ சாந்த சித்தைஹி ஸ்ரவண ரசனயா சாந்த லாபார்த்தி விர்வா சித்தஹா ஷாரீரகார்த்தே சஹஜ வகுகுணஹா ஸ்ரக்தரா துக்தராசின்னு எடுத்தார் தேசிகன். எனக்கு ஆச்சாரியராக இருந்த என் சொந்த மாமா கிடாம்பி அப்பிள்ளார், மானசீக ஆச்சாரியர்களாக இருந்த வாத்ஸ்யவரத குரு நடாதூரம்மாளும் ராமானுஜரும் அவ ஆச்சாரியர் நினைக்கிற மாதிரி ஆண்டாளும் பட்டர் பிரான் நினைச்சாலே அது ஒண்ணும். எங்கும் திருவருள் பெற்று. அதனால தேசிகர் எடுத்த சகல குஷல சீமா சார்வபௌமா பவந்தி. யாரெல்லாம் இந்த ஸ்ரீஸ்துதி படிச்சு கேட்கிறீங்களோ உங்களுக்கு நல்லதே நடக்கும். பிராட்டியின் அனுகிரகத்துக்கு பாத்திரபூதர்களாவே எங்கும் திருவருள் பெற்று. ஸ்ரீ தயாசதகத்தை முடிச்சார். காமம் சந்துமித கரம்பித குணான் பத்யானி பத்யானினஹ கஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் க்ஷம்யதி நிஷ்பிரத்யூஹ விஷாதி நிர்ஜர ஜரத்காரச்சலேனோச்சலன் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாஹலஹ. பெருமாளுடைய தயாதேவியின் அனுகிரகத்துக்கு பாத்திரபூதாள் ஆவேள். விதனோது காமான். காமாசி காஷ்டகத்தை முடிக்கும் போது நல்லது, நீங்க நல்லதா நடிச்சதெல்லாம் நடக்கும். வாகர்த்த சித்தி ஹேதோஹோ. உங்க வாக்குக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஹயக்ரீவனுடைய அருளால் நீங்க நினைச்சது சொன்னதெல்லாம் நல்லதே நடக்கும். தேவோனஹா சுபம் ஆதனோது. தசாவதார ஸ்தோத்திரத்தின் துவக்கத்தில் நல்லதே நடக்கும். தேவோன சுபம் ஆதனோது. எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னு ஆண்டாள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எத்தனை பிரபந்தங்கள்ல தேசிகன் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ஆண்டாளின் புகழை பாடுவதா, திருப்பாவையின் பெருமையை சொல்லுவதா, அந்த திருப்பாவை வழித்தோன்றலாய் வந்த சுவாமி தேசிகனுடைய வாழ்க்கையும் அவருடைய கிரந்தத்தில் உள்ள வைதுஷ்ய பூர்த்தியையும் அவருடைய ஞான பிரபாவத்தின் அந்த பெருமையை சொல்லுவதா. அப்பேற்பட்ட ஆண்டாள் கனா ஒன்று கண்டாள். வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர் என்று கனா கண்டாள். கனா கண்டதை தோழினிடம் சொன்னாள். பெருமாளும் பட்டர் பிரானிடத்தில் அவளை அலங்காரம் செய்து கொண்டு வா என்று அழைக்க அந்த பட்டர் பிரானும் சொல்ல, ஒவ்வொரு திவ்யதேசத்து எம்பெருமானாய் ஸ்வயம்பர ரீதியில் சொல்ல, இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் அவர் வேண்டாம் இவர் வேண்டாம் ரொம்ப டீட்டெயிலா சொன்னா. பத்ரிகாசிரமம் குளிர்னால வேண்டாம், ராமபிரான் ஏகபத்னி விரதன் வேண்டாம், ஸ்ரீநாதர் துவாரகா ஷாட்டுண்டே இருக்கார் வேண்டாம், விட்டலன் பண்டர்பூர் ஒரே செங்கல நிக்கிறார் வேண்டாம், நாத்தனார் சுபத்ராவோட புரி ஜெகநாதர் இருக்கிறார் வேண்டாம், குருவாயூரப்பன் என்ன விட குள்ளாம் அவர் வேண்டாம். சரி, வரதராஜன் எம்பெருமான் காஞ்சிபுரத்துல இருக்காருன்னா அங்க பட்டுப்பட்டா வித்துட்டுப்பா, அவரை விட்டுட்டு பட்டு மேலதான் என் மனசு போகும், அது வேண்டாம். திருப்பதி எம்பெருமான் வேணுமான்னு கேட்டா ஐயோ அங்க போல ஜரகண்டின்னு என்னையும் தள்ளி விட்டுருவா வேண்டாம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி வேணுமான்னு கேட்டா மீசையோட இருப்பார், பார்த்தாலே பயமா இருக்கு வேண்டாம். பின்ன எந்த பெருமாள் வேணும்னு சொல்லும் போது உபய காவேரி மத்தியத்திலே திரிபாத் விபூதின்னு கொண்டாடப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் சப்த பிராகார மத்தியேன்னு இருக்கக்கூடிய பெருமாள் தான் வேணும் என்று சொல்ல, செல்வ நம்பிகளோடு சேர்ந்தவராய் தோழிக்கினியானில் ஏத்திக்கொண்டு அகண்ட காவேரியை கடந்து தென்னங்கீற்றை கடந்து அடையவளஞ்சானை கடந்து சித்திர வீதியை தாண்டி உத்தர வீதியை தாண்டி மண்டபத்துக்குள்ளே பிரவேசிக்க நம்பெருமாளுக்கும் அலங்காரம் செய்தருளிக்க பட்டர்கள் மாலசாத்தினாளாம். அதன் நியூனாதிகத்துவ சமதா விஷய விவாதைன்னு கோதாஸ்துதியில
அப்படின்னு தேசிகன் எடுத்தார். அப்படி மாலசாத்தி உற்சவம் நடக்கும் போது கடைசியான தருவம் அந்த பெண்ணை கர்ப்ப கிரகத்துல விட்டு விட்டு போறார். ஒரு மகள் தன்னை உடையேன் அவளை திருமகள் போல் வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனானோ என்று சொல்ல, அந்த பெருமாளும் உனக்கு அருள வேண்டும் என்பதற்காக பெரியாழ்வார் நானே ரங்கவன்னாராய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஆண்டாளை மணந்து கொள்வேன், வீட்டோடு இருப்பேன் என்று சொல்லி இன்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்கவன்னாரும் ஆண்டாளும் கருடாம்சமாய் இருக்கக்கூடிய பெரியாழ்வாரும் இருக்கக்கூடிய திருக்கோலத்தை இன்னைக்கு நம்ம சேவிக்கலாம். அப்பேற்பட்ட ஆண்டாள் கல்யாணத்தை இவ்வளவு நாள் திருப்பாவையின் சாரத்தை கேட்டுட்டு இன்னைக்கு ஆண்டாள் கல்யாணத்தை கேட்டிருக்கேள். க்ஷேமம் அடைய வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகனுடைய அருளால் அத்தனை பேருக்கும் சுகமும் லாபமும் கிட்டும் என்று சொல்லி அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. திருப்பாவை என்கின்ற இந்த ஆச்சரியமான பிரபந்தத்துக்கு ஆண்டாள் கடைசியில கேட்பவர்கள், இதை சொல்லுபவர்களுக்கு என்ன பலன், பகவான் என்ன கொடுப்பார் அப்படிங்கறது சொல்றான். இது எந்த பிரபந்தமாக இருப்பினும் தமிழ்ல ஆழ்வார்கள் அருளி செய்த பிரபந்தத்துக்கு மட்டும் இல்லை, சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்தோத்திர பிரபந்தங்களுக்கும் கடைசியில பலஸ்ருதி சொல்லுவது நம் பூர்வாச்சாரியர்களுடைய வழக்கம். தேவோன சுபம் ஆதனோது, யார் இதை படிக்கிறாளோ சுபம் ஆதனோது, நல்லதே நடக்கும். ரங்காஸ்தானே ரசிகமஹிதே ரஞ்சிதா சேஷசித்தே வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேஷேன கிளிப்தகான்னு தேசிகன் எடுத்தார். நல்ல ஒரு சத்கோஷ்டியாய் சங்கோஷ்டியாய் ஏற்பட்டு அவர்களுடைய அனுகிரகம் கிட்டும் என்பது திண்ணம். விதனோது காமான் என்று நிருஹரியை நிருசிம்மனை பிரார்த்தித்தால் நடக்கும்னு தேசிகன் எடுத்தார். ஆயுராரோக்கிய சௌக்கியம் என்று முடித்தார் நாராயண பட்டத்திரி. எந்த ஒரு பலனுமே நம்மை பகவான் கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த கருத்தை தன் மனதில் தாங்கிய ஆண்டாள் தன்னிலையை அடைந்தவளாய் பெரியாழ்வாருக்கு பெண்ணாய் ஆச்சரியமான இந்த குலத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் எடுக்கிறார். 5 குடிக்கொரு சந்ததியாய் 5 குடிகள், வேயர் குடி, அயோனிஜ குடி, மாறன் குடி என்று, பரம்பன் குடி என்று, மூங்கில் குடி, இத்தனை ஆழ்வார்களுக்கு அப்புறம் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசைப்பிரான், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், இவர்களுக்கு பின் அவதரித்தவள் ஆண்டாள். இந்த 5 குடிகளும் செய்த தவத்தின் பயனாக பிறந்தவள். 5 குடிக்குரு சந்ததியாய் என்றார். அந்த ஆண்டாள் கடைசியில சொல்லக்கூடிய இந்த அழகான பாசுரம் வங்க கடல் கடைந்த என்கின்ற பாசுரத்தை அனுபவிப்போம். வங்க கடல் கடைந்த, வங்க என்றால் என்ன? கப்பல், மிகவும் பெரிய பெரிய கப்பலோடு கூடிய கடல். வங்க கடல், நிறைய வங்கங்கள் இருக்கக்கூடிய கடல். வங்க கடல் கடைந்த, அதை கடைந்தெடுத்த, யார் கடைந்தெடுத்தா? அப்போது அந்த கடைந்தெடுத்த கடலிலிருந்து அவ கடைய ஆரம்பிச்சா. தேவர்களும் அசுரரும் கடைய ஆரம்பிச்சா. எனர்ஜி எல்லாம் போயிடுது. அப்படியே க்ஷீணிச்சு கீழே விழும்போது அப்போது பகவானே தான் வந்து கடைந்தார். அதுதான் நம்ம சரித்திரம். ஞாபகம் வச்சுங்க, தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சா, ரொம்ப வீக் ஆயிட்டா. வீக் ஆனோன்னு அது அப்படியே கீழே போய் க்ஷீணித்து விழ அப்ப பெருமாளே தானே கடைந்தார். வங்க கடல் கடைந்த மாதவன். எதுக்கு இத்தனை பண்ணிருக்கார்? ஏன்னா மகாலட்சுமி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஜெகன்மாதா கிட்ட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா உலகத்துக்கு செல்வ செழிப்பே போயிட்டான். துர்வாசர் சாபம் கொடுத்திருக்கார், செல்வத்தை இழந்து விடும் இந்த உலகம். அப்ப செழிப்பை இழந்த இந்த உலகத்துக்கு மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக மா என்கின்ற மகாலட்சுமிக்காக பெருமாளே கடைந்தெடுத்தார். வங்க கடல் கடைந்த மாதவன். சரி, இந்த பாசுரத்தை ஏறக்குறைய ஆண்டாள் எங்க பாடிப்போம்? மயிலாப்பூர்ல. ஏன்னா இந்த பக்கம் மாதவ பெருமாள் கோயில், அந்த பக்கம் கேசவ பெருமாள் கோயில். அதனால மாதவனை, கேசவனை, கேசபாசங்களோடு கூடிய எம்பெருமான். சரி, இப்ப மாதவன் சொல்லிட்டா கூர்மம், கூர்மாவதாரத்தை சின்ன கூர்மமான மகாலட்சுமியை காப்பாத்துறதுக்கு பெரிய கூர்மமா இருக்கக்கூடிய பெருமாள் வந்தார். கூர்மத்துக்கு முடியெல்லாம் உண்டா? உண்டு. ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்கன்னா வியாக்கியானங்கள்ல பல இடத்துல பெருமாளுக்கு கூர்மாவதாரத்திலும் கேசபாசமா. அதனால கேசபாசங்களோடு கூடிய கூர்மாவதாரம் நினைச்சு பாருங்க. ஒரு அழகான ஒரு ஆமை, அந்த ஆமைக்கு அழகா ஹேர் எல்லாம், நம்ம பெருமாள் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது பண்ணுவார். அதனால அந்த மாதவனை, கேசவனை, அல்லது இப்படி லட்சணம் வச்சுக்கலாம். மா என்கின்ற மகாலட்சுமி மார்புல இருக்கா, ஸ்ரீயப்பதித்வம்.
கஹாங்கிற பிரம்மா நாபியில இருக்கார், ஈசங்கிற சிவபெருமான் சரீரத்துல இருக்கார். ஆனா பிரம்மா ஈஸ்வரனை காட்டிலும் ஒரு இடம், மகாலட்சுமியை மார்பில் கொண்ட இடம். அப்படின்னா மாதவனை கேசவனை, அப்பேற்பட்ட எம்பெருமானை விரதம் இருந்து நோம்பிருந்து பெண்கள் இருந்தால் ஆண்டாள் சொல்றா. இந்த பெண்கள் யார்? அவளைதான். இப்ப தன்னிலையை அடைஞ்சுட்டா இல்லையா, அப்ப அந்த விரதத்தை அனுஷ்டித்த பெண் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிழையார் சென்றிரஞ்சி, அங்கு இருக்கக்கூடிய சந்திரவதனத்தை போல் இருக்கக்கூடிய பெண்கள், ஒன்னில்ல ரெண்டில்ல அந்த அத்தனை ஆய்பெண்களும் சேடியார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை, அந்த திருவாய்ப்பாடியிலே, ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆய்ப்பாடியா நினைச்சுட்டு இருக்கா, அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது புருஷார்த்தங்களை பெற்றாள். என்னென்ன புருஷார்த்தம்? தர்ம, அர்த்த, காம, மோட்சம். இந்த 4 புருஷார்த்தங்கள்ல பரம புருஷார்த்தம் இது மோட்சம். இந்த 4த்துக்கும் தமிழர்கள் கொடுத்த பேர் என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்லாம் எங்க இருக்கு? நல்ல வேலை சார், ஆவின்ல கிடைக்கவே மாட்டேங்குது சார் இந்த 3 பாலம். இந்த 3 பாலம் அங்க இருக்கா? அப்படின்னா திருவள்ளுவர் இந்த சதுர்வித புருஷார்த்தத்தையும் தெரிந்தவர். 3 பால சொல்லிட்டோ, அதனால கடைசியில மோட்சத்தை சொல்றார். பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரானார். அதனால அந்த இறைவனடியை சேர வேண்டும், மோட்சத்தை பெற வேண்டும் என்றால் பெருமாளை தான் கதி, சரணாகதி தான் கதி. அதனால இந்த இடத்துல சொல்றார், அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை. அணி புதுவை சத்தியா இருக்கக்கூடிய இந்த ஊருன்னுட்டா. இந்த ஊர்னு சொன்னது ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்றா. ஏன்னா தன்னிலை அடைஞ்சுட்டானோ. முதல் 29 ஆய்ப்பாடின்னு நினைச்சா, இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயிடுத்து. அணி புதுவை பைந்தமல தந்தெறியில் பட்டர்பிரான் கோதை. கோதை, அந்த கோதை எப்பேற்பட்டவள்? ஆண்டாள் நாச்சியார். அந்த கோதைங்கிறது தமிழ்ல மாலையை குறிக்கும். ஏன்னா இவ மாலை சூடி கொடுத்தாள், பூமாலை பாடி கொடுத்தாள், பாமாலை பாடி கொடுத்தாள், பூமாலை சூடி கொடுத்தாள். இதுல கோதைங்கிற வார்த்தை வந்துடுது, மாலை மாலைன்னு. ஆனா இவ வாக் சாமர்த்தியத்துக்கும் அதிபதியாக இருப்பதால் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய பெயர் கோதா. கோதா, கோதை. அதனால இந்த இடத்துல சொல்றா, பைங்கமல தந்தெறியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன அந்த பட்டர்பிரானா இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு சித்தர் அருளி செய்த, அதாவது சுல்ப சூத்திரங்கள், நிறைய சூத்திரங்களுக்கு அதிகாரியா இருந்தார் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர். அவருடைய கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, கூட்டம் கூட்டமாக வார்த்தைகள் வந்து அழகா அலைமோதி இருக்கக்கூடிய பிரபந்தம் சங்க தமிழ் மாலை. 30 பாசுரங்கள்லயே நான் பாடியிருக்கிறது வசத்தியான தமிழ். அதை தப்பாமே இங்கு பரிசு உரைப்பார். அதை தப்பாமல், அதை ஒரு விதத்திலும் பிழை செய்யாமல், எதை விடத்தையும் விடாமல் நித்தியபடி சொல்ல வேண்டும். நித்தியபடி நீ சொல்லக்கூடிய ஸ்லோகம் எது? ரகுவீரகத்தை நித்தியபடி சொல்றியோ? அப்புறம் நடுவில் ஏதாவது கேள்வி கேட்டா சக்குன்னு சொல்லிடுவிய. அப்புறம் நீ ருத்ரன், நீ தினம் எந்த ஸ்லோகம் சொல்ற தெரியல. அப்புறம் ஸ்ரீவர்தன் கருட தண்டகம், நீ என்ன சொல்வ? ஹயகிரீவ ஸ்தோத்திரம். ஸ்ரீவர்தன் நித்தியபடி எந்த ஸ்லோகம் சொல்ற? நித்தியபடி ஏதாவது பழக்கம் வச்சுக்கோ. நித்தியபடி ஏதாவது ஒரு ஸ்லோகம், ஒரு சின்ன ஸ்லோகம், ஒரு காமாசி காஷ்டகமோ, இது கனகதாரா, உனக்கு என்ன பிடிச்ச ஸ்லோகம் பிடிச்சிருக்கோ, நீ யாருக்கிட்ட என்ன கத்துக்கிறியோ அது தினம் சொல்லணும். விஷ்ணு என்ன சொல்வ? நித்தியம் சந்தியா. சந்தியா வந்தோம் நீ கர்மா பண்ற ஸ்லோகம். இனிமேல் ஏதாவது சின்ன குட்டியா ஏதாவது கத்துக்கோ, கிட்ட செல்லும். அப்புறம் இந்த சர்வேஷ் தினம், ஆதித்ய ஹிருதயம் தினம் சொல்லிடுவேன். நம்ம அவ்யுத் துவயமந்திரம் சொல்ற. இன்னொரு ஸ்லோகம் கத்துக்கோ. ஸ்ரீவர்தன் தோட்ட காஷ்டகம், வெரி குட். அப்புறம் தர்ஷன் ஹரிவாயு ஸ்துதி தினம் சொல்றியா? நீ என்ன சொல்வ? சோ இதெல்லாம் இப்ப இந்த ஸ்லோகங்கள்ல நித்தியப்படி நீங்க சொல்றதா வச்சுட்டு கேள்வியா. இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா, 30 தப்பாமே. எது சொல்றதா இருந்தாலும் தப்பாமல் சொல்ல வேண்டும். இல்ல சார், நாங்க வேற விதமா அர்த்தம் வச்சுப்போம். தப்போடு சொல்ல வேண்டும். தப்பாமே ஃபுல்லா தப்போடு சொல்லுவோம், அப்படி வச்சு கூட. தப்பாமே இங்கு பரிசு உரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல். ஒருவேளை அப்படி சொன்னா என்ன பரிசு கிடைக்கும்னா, ஈர் 2 மால். ஈர் 2ன்னா எவ்வளவு? 4. ஈர் 2 2 × 2 4. மால் வரை தோள், பெருத்த தோள்கள், கொழுத்த தோள்கள், ரட்சிக்கக்கூடிய தோள்கள். அதனால அப்பேற்பட்ட ஈர் 2 மால் வரை தோள். அதை உடையவன் எவன்? செங்கண் திருமுகத்து செல்வ திருமால். அதனால திருமால் இந்த இடத்துல ஆள் அப்புறம் சேர்த்துக்கலாம். அதனால செங்கண் திருமுகத்து செல்வ திருமால். அதனால அப்பேற்பட்ட அழகான முகலாவண்யம்,
கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட திருமால், மால் அப்படிங்கிற வார்த்தையை ஏற்கனவே சொல்லியிருக்கா. மாலே மணிவண்ணால வியாமோகம் கொண்டவன். இந்த இடத்துல திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. இதை நீங்க சொன்னா உங்களுக்கு மட்டும் ஞானமோ செல்வமோ வராது, குடும்பத்துக்கே வந்துடும், எல்லாருக்கும் வந்துடும், சுத்தி இருக்க வாழ்க்கைலாம் வந்துடும். பக்கத்துல உங்க ஏரியால எல்லாரும் பெரிய பெரிய வீடு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடும், எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவா. வீடு கட்டின உடனே மோட்சத்துக்கு போயிடுவாளான்னு கேட்டா அப்படி இல்ல. எப்போ மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும். பாரு ஆண்டாள் எப்படி நினைக்கிறா, நீ சனாதன தர்மத்தை பின்பற்றியவனோ பின்பற்றாதவனோ, நீ எந்த மதத்தை பின்பற்றினாலும் பரவாயில்லை, எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நம்பிக்கையோடு இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மொழி பேசினாலும் பரவாயில்லை, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த இடம் எந்த ஜியோகிராபியை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஜெண்டரா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டாளுடைய அனுகிரகத்தால் எல்லோரும் நன்னா இருப்பார். ஒரு பிராட் மென்டாலிட்டி வருங்க. அதனால சொல்றா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அதனால நீங்க நன்னா இருக்கணும்னு ஆண்டாள் சொல்றா. நம்மளை பார்த்து ஆண்டாள் எவ்வளவு அழகா ரொம்ப அழகா பாடி அனுகிரகம் பண்ணியிருக்கா பாருங்க. அதனால நீங்கள்லாம் இந்த சிஷ்யர்கள்லாம் எவ்வளவு சமத்தா நீங்க பங்கு எடுத்துட்டீங்க. நீங்க பங்கு எடுத்துட்டா மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பாசுரங்கள் எல்லாம் கேட்டிருப்பா. அவர்களுக்கும் நல்லது ஏற்படும். நிச்சயமா ஆண்டாளுடைய அனுகிரகத்தால் நல்லது ஏற்படும். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், சந்தோஷமா ஹாப்பியா இருப்பா அப்படின்னு ஆண்டாள் இந்த 30வது பாசுரத்தால் தலை கட்டுகின்றாள். ஆண்டாளுடைய அந்த திருப்பாவை பிரபந்தத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழியின் சாரம், அதன் முடிவில் அவளுக்கு வந்த கனவு, அந்த கனவினால் பெருமாள் ஒரு விஷயத்தை பட்டர் பிரானுக்கு சொல்ல அவளுக்கும் பெருமாளுக்கும் நடந்த அந்த பரிணயம் விவாகோத்சவத்தை அனுபவம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிழையார் சென்றிறைஞ்சி அங்க அப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். So this pasuram, she says that everyone will be blessed with prosperity. This pasuram is very, very important to us because the last 1 year has not been easy. Of course, this dialogue could have been repeated every other year, but I'm very specific because the last 1 year saw a pandemic, various waves in many countries, and the governments getting exhausted and people getting exhausted, the medical practitioners, the frontline workers, all of them getting very fatigued. Families not able to move out of their houses. It was a tough period. It still is. The only solace that we can derive is when we seek the grace of the Almighty. And to us, it is Sri Mahalakshmi Visishta Sriman Narayana. It is only His grace, along with Mahalakshmi, the divine Dampati's grace, Dampati Deivatam Naha, their grace, which can take away all the sufferings and give this general humanity. Sanatana Dharma believes that you don't have to be in this Dharma to receive the grace of God. Wherever you are, whether you believe in Him or not, to whichever religion, caste, race, nationality you belong to, the God is the one who is equal to all. So, invoking the grace of the divine couple through the words of Jagannatha Andal, here goes the Pasuram. Vanga kadal kadainda madhavanai keshavanai. O Lord, while you took Kurmavataram, people thought you were doing that to bestow the lost wealth to Indra. That was just a byproduct. You wanted to bless this world with the grace of Mahalakshmi, who was lost for a certain period because of Durvasa Shapa. So you wanted her to come out with all the more radiance. Lakshmim Kshira Samudra Raja Tanayam Sriranga Damishwarim Dasi Bhuta Samasta Deva Vanitam Lokaika Deepankuram Shriman Manta Kataksha Labda Vibhavat Brahmendra Gangadharam Twan Trailokya Kutumbinim Sarasijam Mande Mukunda Priyam. So here Andal says, as this, O
oceanic waters, keeping Mandara mountain as a churning rod and Vasuki as the rope was churned by the Devas and the Asuras, various things emerged. But what came was Mahalakshmi, who's denoted by the letter Ma. Dhava denotes the husband. Madhava is the husband to Mahalakshmi. Your grace and your power is only because of her. Vanga Kadal Kadainda Madhavane. Even in that avatara, you did not let go of your beautiful hair locks, Keshavane, Keshapasham. You did not let go of your ability to remove the fears and the sufferings of people, Keshavaha, Kleshanashanaha. You did not let go of the ability of having Kaha, Brahma and Isha Shiva in your body. Kaha iti Brahmano nama Ishoham Sarvadehinam. Vanga Kadal Kadainda Madhavane Keshavane. Tingal Tirumugattu Sheridayar Shendru Iranji. So we have all come to propitiate to you. Vanga Kadal Kadainda Madhavanai Keshavanai Tingal Tirumugattu Sheridayar Shendiranji Angava Paregonda Archai Anipuduvai Paingamalattanderiyil Pattarpiran Kodai Sonna. With great devotion, with the grace of my Acharya, who's also my father, Memmai Peruvartai, Vittu Chittar Kettiruppar Tammai Uhapparai Tamuhappar Ennum Shol Tammidaye Poyyanal Sadhippar Ariniye. So we have come to receive the grace of great Andal and great Acharya of Andal Periyalvar, but Andal tells, for me everything is possible only because of my father. And I've got Sthalavai Lakshan, the Desham, Divyadesham where I'm living is a great place called Srivilliputturu. Pattarpiran Kodai Sonna. All that I'm saying is not from my own imagination. I am like the very parrot which will actually parrot the words of its master. I will just parrot the words of my father Vishnu Chitta, to whom Shastram was given by the Lord even without undergoing an Acharya training. Gurumukham Anaditya Prahavedan Aseshan. Paingamala Tanteriyil Pattarpiran Kodai Sonna. It is this Kodai who is speaking this. Shangat Tamil Malai. What I am trying to sing is the beautiful words and vocabulary put together from the great Sangat Tamil. It is adorned in the form of a garland. Shangat Tamil Malai Muppadum. These 30 pasurams that I have sung. Tappame. Without any interruption, if one does with utmost devotion. Ingu Parishu Uraipar. Eer Irandu Malvarai told. Who will bless them? Eer Irandu Chaturbhuja Dharma Artha Kama Moksha. The Purushartha is giving Lord Vishnu, because it is said Arogyam Bhaskaradicchet Shriyamichet Hudashanati Ishvaraha Jnanamanvichet Mokshamichet Janardanat. The one who blesses moksha is Janardana or Madhusudana or Hrishikesha, Damodara, Padmanabha, Madhusudana, Vishnu, Narayana. But the one who can give moksha can also give the other three Purusharthas. Hence he has 4 hands. ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. People who listen to this, people who have adored this, people who realize the inner meaning of this, எங்கும் திருவருள் பெற்று. Throughout they will be blessed by Sri Mahalakshmi. You may be wondering whether I'll get gold coins. You will get immense bhakti knowledge. எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். They will be happy. They will get peace. Peace is something that the entire world wants. We don't want nations to fight. We don't want infighting in religion. We don't want religions to fight amongst themselves. We don't want the races to fight. We don't want nationalities to fight. We don't want fight based on subsex, caste, creed, religion, gender. We want everybody to be treated well. We want all sections of the society to unite together. We want all sections of all religions to mutually respect and tolerate each other. One religion should recognize and identify and respect the other religion's presence rather than trying to create havoc and violence. So let all the human race, the entire human race, Sarvojana Sukhino Bhavantu. Vedic civilization has believed only people who follow Hinduism should be happy. No.
people of various religions, all religions, believers, non-believers should be happy. எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். So this is the culmination of Tirupavai. Nevertheless, it is a habit or a practice amongst our Purvacharyas to conclude it with Andal Kalyanam. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே, திங்கள் திருமுகத்து சேழிழையர் சென்றிரைஞ்சி, திங்கள் திருமுகத்து சேழிழையர் சென்றிரைஞ்சி, அங்க பறி கொண்ட வாழை பணி புதுவை, எங்க பறி கொண்ட வாழை பணி புதுவை, பைகமல கண்டறியல் படபிர கோரி சொன்ன சங்க தமிழ் மாலை, சங்க தமிழ் மாலை, கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, பட்டத்தினான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, பைகமல தந்தரியல் பட்டத்தினான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, முப்பதும் தப்பாயே சங்க தமிழ் மாலை, முப்பதும் தப்பாமே இங்கு இப்பதி சுரைபார் இரண்டு மாவரை தோல், இங்கு இப்பதி சுரைபார் இரண்டு மாவரை தோல், செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலாள், செங்கல் திருமுகத்து செல்வ எங்கும் திருவருள் பெற்று புருவரியும் பாவாய், எங்கும் திருவருள் பெற்று புருவரியும் பாவாய், Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine
both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.